பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். பவுல் தன்னுடைய தகுதி என்னவென்று சொல்கிறார் என்றால், சிசிலியாவின் தர்சு பட்டணத்தில் யூத மதத்தை சார்ந்த சவுல் என்ற தனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி, நானே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவித்து சவுலாக இருந்த தன்னை பவுலாக கர்த்தர் மாற்றியது தன்னுடைய தகுதி என்று குறிப்பிடுகிறார். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர் என்றும் அவரே மெய்யான தேவன் என்றும் தேவ ஆலயத்திலும் ஜனங்கள் மத்தியிலும் பேசக்கூடிய தகுதி தேவனால் உண்டாயிற்று. பிசாசுகளை துரத்தவும் நோயிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய தகுதியும் பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று. தேவனை பாடி துதிக்கும் போதே தன்னை கட்டியிருக்கும் இரும்பு சங்கிலிகள் தானாக கலண்டு விழ, தான் அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் தானாக திறந்து வழிவிடுகிற தகுதியும் பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று. பரிசுத்த வேதாகமத்தில் 7 புத்தகங்களை எழுதக்கூடிய தகுதி சவுல் என்ற பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று. ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று பவுலிடம் தேவனே சொல்லும் அளவிற்குரிய தகுதி பவுலுக்கு தேவனால் உண்டாயிற்று. கர்த்தரால் அழைக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையும் இந்த நாளையும் நாம் காணக்கூடிய தகுதியும் நம் தேவனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம எதையும் சாதிக்கக்கூடிய, செய்து முடிக்கக்கூடிய தகுதி இல்லை என்றாலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நமக்குரிய தகுதி என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாம் நம்மாலே தகுதியானவர்கள் அல்ல. நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை துதிக்கிற, அவருடைய வார்த்தையை இந்த யூடியூப் மூலமாக கேட்கிற, விசுவாசிக்கிற எனக்கு பிரியமானவர்களே, பவுலுக்கு ஒரு தகுதியை கொடுத்து நிலைநிறுத்திய தேவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுத்து நிலைநிறுத்தி இருக்கிறார். எனவே நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற எண்ணத்துடன் விசுவாசத்துடன் அறிக்கையிட்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் வாழ்வோம். பவுல் மூலமாக மகிமைப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கும் தகுதியை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நமது மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை தேடி நாடி ஓடி வந்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய தகுதியை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது என்ற எண்ணத்தோடு நாங்கள் அனுதினமும் ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.